இன்னைக்கு பூணூல் அணியுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அடுத்த வாரத்துக்கு கேட்கிற ஒட்டுமொத்த வன்னியர்களும் கறி சாப்பிடலாமா, மாமிசம் சாப்பிடலாமா? பூணூல் பார்த்தீங்கன்னா அணிந்துக்கிட்டு நம்ம மாமிசம் சாப்பிடலாம். ஆனா அதற்கு சில கட்டுப்பாடுகளும் உண்டு. திருமணமானவங்க பார்த்தீங்கன்னா 2 முப்பரின் நூல் பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணணும் உடம்புல. புரியுதுங்களா? அதுல ஒன்று நமக்கு நம்மளுடைய கர்மாவுக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மனைவிக்கான பார்த்தீங்கன்னா கர்மாவை நாமே பார்த்தீங்கன்னா சேர்த்து சுமப்போம். பூணூல் பார்த்தீங்கன்னா ஏன் விமல்வர்மன் தொடர்ச்சியா வலியுறுத்துறேன் அப்படின்னா சொல்றேன் அப்படின்னா, நம்முடைய முன்னோர்களுடைய நல்ல கெட்ட கர்மாக்களை தீர்க்கிற இடத்துல பூணூல் இருக்கு. புரியுதுங்களா? சத்திரியருடைய பூணூல் இருக்கு. அந்த கெட்ட கர்மாக்களை தீர்த்து நல்ல கர்மாக்களை நம்முடைய அடுத்த தலைமுறை கொடுத்துட்டு போறதுதான் நம்மளுடைய தலையாய கடமையா இருக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுறேன். வன்னியகுல சத்திரியர்கள் ஏன் பூணூல் அணிய வேண்டும், அதோடைய முழுமையான வரலாற்று விளக்கம் என்ன, அணிந்தால் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும், அது அணிவதனால் நம்மளுடைய பிதுர் கடன் எவ்வளவுதெல்லாம் தீருன்ற அனைத்து விஷயத்தையும் நம் மக்களுக்கு புரிய வைக்கத்தான் இந்த காணொலிக்குள்ள வந்திருக்கேன். குறிப்பா ஒவ்வொரு வருடமும் ஆவணி அவிட்டத்துல புதிய பூணூல் அணியறவங்களும் அதே போல ஆல்ரெடி பூணூல் அணிஞ்சிருக்கிற வன்னியகுல சத்திரியர்களும் மாற்றிக்கொள்வாங்க. இந்த வருடம் ஆகஸ்ட் 27ஆம் தேதி ஆவணி அவிட்டம் வருது. அந்த ஆவணி அவிட்டத்துல புதியதாக வன்னியகுல சத்திரியர்கள் யாராவது பூணூல் அணியணும் அப்படின்ற எண்ணம் இருந்தா இந்த காணொலியை முழுமையா பார்த்துருங்க. பார்த்த பின்னாடி உங்களுக்கு ஒரு முழு விளக்கம் பார்த்தீங்கன்னா கிடைச்சிடும். அந்த வரலாற்று விளக்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய முன்னோராக சொல்லப்படுகின்ற கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனருக்கு செய்த ஒரு உபதேசத்தை சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு பார்க்கறேன். அதாவது கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு மகாபாரதத்துல ஒரு உபதேசம் கொடுத்திருக்கிறாரு. அந்த உபதேசம் சமஸ்கிருத ஸ்லோகம் தான். நமக்கு அவ்வளவா புலமை கிடையாது சமஸ்கிருதத்துல. முடிந்த அளவுக்கு அந்த சமஸ்கிருத ஸ்லோகத்தை சொல்றேன். அதை சொல்லியும் பார்த்தீங்கன்னா நம்ம அதற்கான விளக்கத்தையும் கொடுக்க ட்ரை பண்றோம். அதை புரிஞ்சுக்கு பாருங்க. ஏன்னா இதை தெரிஞ்சுக்கிட்டு நாம அதுக்கப்புறம் பூணூல் அணிவதனுடைய பலனை பத்தி தெரிஞ்சுப்போம். யதா யதாஹி தர்மஸ்ஸ கிளானிர் பவதி பாரத அபியுக்தானாம் அதர்மஸ்ஸ ததத்மானம் சிருஜாம்யகம் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சமஸ்தவர்த்தானாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு கிருஷ்ணர் அர்ஜுனரை பார்த்து மகாபாரதத்துல சொல்றார். இதோடைய தமிழ் விளக்கம் என்ன அப்படின்னா, அர்ஜுனா, இந்த மண்ணுல இந்த பூலோகத்துல எப்பொழுதெல்லாம் தர்மம் வீழுகிறதோ, எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலை தூக்குகிறதோ, எப்பொழுதெல்லாம் நல்லவர்களுக்கு தீயவர்களால் பார்த்தீங்கன்னா கெடுதல் ஏற்படுதோ, தர்மம் பார்த்தீங்கன்னா இல்லாம போகுதோ, அப்போதெல்லாம் நான் மீண்டும் இந்த பூமியில பிறந்து நான் அந்த தர்மத்தை காப்பேன். அதுதான் என்னுடைய தலையாய கடமை. அதே தர்மத்தை காக்க வேண்டிய கடமை ஒரு சத்திரியனாக பார்த்தீங்கன்னா அர்ஜுனா உனக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பார்த்தீங்கன்னா முன்னோர் கிருஷ்ண பரமாத்மா பார்த்தீங்கன்னா அர்ஜுனருக்கு சொல்லியிருக்கிறார். ஸோ இதை முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நினைவுல வச்சுக்கங்க. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, எப்போதெல்லாம் தர்மமோ கலாச்சாரமோ இந்த மண்ணில் இல்லாம போகுதோ, அந்த தர்மத்தை காக்க வேண்டிய கடமை பார்த்தீங்கன்னா சத்திரியர்களுக்கு இருக்கு அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கிறார். நாம் அதை செய்யறோமா அப்படின்னு ஒரு நொடி பார்த்தீங்கன்னா பின்னாடி திரும்பி பார்த்துக்குங்க. இன்னைக்கு இருக்கிற அன்றாட வாழ்க்கையில நம்மளுடைய தேவைகளுக்காக நம்ம ஓடிட்டு இருக்கோம். அதை நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன். ஆனா வன்னியகுல சத்திரியர்களா நம்ம பிறந்து நம்மளுடைய கலாச்சாரத்தை பின்பற்றி வாழ்றோமா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கேள்வியை பின்னாடி திரும்பி கேட்டு பாருங்க. அதனால பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தையும் நம்ம இழந்துட மாட்டோம். புரியுதுன்னா, நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போன கொடையையும் நமக்கு கொடுத்துட்டு போன பண்பாடு கலாச்சாரத்தையும் நாம பின்பற்றுவதனால எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம இழந்துட மாட்டோம். புரியுதுங்களா? ஆனா இன்னைக்கு நாம எல்லாத்தையுமே இழந்து நிற்கிறோம். நம்மளுடைய கலாச்சாரங்களை விட்டு தனிமையில இருக்கிறதுனாலதான் ஒட்டுமொத்த வன்னியகுல சத்திரியர்களும் நாம பல விஷயங்களை இழந்து நிற்கிறோம். புரியுதுங்களா? அப்படித்தான் வன்னியகுல சத்திரியர்களுடைய இந்த பூணூல் கலாச்சாரம், இந்த பூணூல் பண்பாடு அப்படின்றது ரொம்ப ஆண்டு காலமாக நம்மளுடைய வாழ்வுல இருந்துட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா முதலாக பார்த்தீங்கன்னா பூணூல் அணிந்த ஒரு சமூகமாக ஒரு வர்ணமாக இருக்கிறது சத்திரியர்கள் தான். புரியுதுங்களா? பிராமணர்கள் கூட கிடையாது. பிராமணர்களுக்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா பூணூல் அணிந்த பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் இனம் தான் சத்திரியர்கள். சத்திரியர்களுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா
தங்கத்தாலான பூணூலும் வெள்ளியிலான வந்து பார்த்தீங்கன்னா பூணூலும் அணிவதற்கான வந்து பார்த்தீங்கன்னா சட்டமே இருக்கு, சட்டத்திட்டமே இருக்கு. மனு தர்மமும் அதை தான் சொல்லுது, வேதங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் சொல்லுது. ரிக்வேதம் வந்து பார்த்தீங்கன்னா சத்திரியர்களுக்கு மட்டுமே தங்கத்தாலான பூணூல் அணிவதும் வெள்ளியிலான பூணூல் அணிவதற்கான அந்த சட்டத்திட்டமே நமக்கு மட்டும்தான் இருக்கு, மாற்று சமூகங்களுக்கு கிடையாது. அனைத்து வர்ணத்தாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பூணூல் அணியிற உரிமை உண்டு. அந்த உரிமையில தங்கம் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளியிலான பூணூல் அணிவதற்கான உரிமை வந்து பார்த்தீங்கன்னா சத்திரியர்களுக்கு மட்டும்தான் உண்டு. நம்மளுடைய தமிழகத்தை ஆண்ட சேர, சோழ, பாண்டிய, பல்லவ, சாளுக்கிய, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா காடவராய, சம்புவராய அப்படின்னு பேரரசுகளை வந்து பார்த்தீங்கன்னா கட்டியாண்ட நம்மளுடைய முன்னோர்கள் அனைவருமே பூணூல் வந்து பார்த்தீங்கன்னா அணிஞ்சிருக்காங்க. தங்கத்தாலான வந்து பார்த்தீங்கன்னா பூணூல் அணிந்து வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி சங்க இலக்கியத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதியமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொற்பூணூல் வந்து பார்த்தீங்கன்னா அணிந்தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்று விஷயமே இருக்கு, புறநானூற்றுல பாடப்பட்டிருக்கு. வேளிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொற்பூணூல் அணிந்தோர்கள் அப்படின்னு சொல்றாங்க. பொற்பூணூல் அப்படின்னா தங்கத்தாலான வந்து பார்த்தீங்கன்னா பூணூலை வந்து பார்த்தீங்கன்னா அணிந்த அரசர்களாக வந்து நம்முடைய முன்னோர்கள் இருந்திருக்காங்க. இதற்கான வரலாற்று சோடுகள் ஏராளம், புரியுதுங்களா? இப்படி நம் முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூணூல் வந்து பார்த்தீங்கன்னா அணிஞ்சிருக்காங்க. ஆனா அந்த கலாச்சாரத்தை நாம இன்னைக்கு வெறும் திருமண சடங்கு முறையிலும் ஈம காரியத்துடைய சடங்கு முறையில மட்டுமே நம்ம பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கோம். எல்லாருக்குமே தெரியும், பெரும்பகுதியா திருமணம் நடக்குது அப்படின்னா தாய்மாமன் வந்து சீர் செய்யற மாதிரி வந்து தாய்மாமன் வந்து மணமகனுக்கு வந்து வெள்ளியிலான பூணூலை வந்து பார்த்தீங்கன்னா அணிவாங்க. அது ஒரு சின்ன இலையாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், ஒரு சின்ன விஷயம்தான். இப்படி பிடிச்சி கசக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிரும். வெள்ளியிலான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகடு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று போட்டு விடுவாங்க, புரியுங்களா? அது பெரும்பகுதியா இருக்கிற திருமணமாற வன்னியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியவே தெரியாது. கல்யாண மாப்பிள்ளையா இருக்கிறவங்க ஏதோ சடங்கு போல இது போட்டு விடுறாங்க, அந்த சடங்கை நம்ம வந்து என்ன அப்படின்ற மனநிலையில தான் நம்ம இருப்போம். அதை ஏன் போடுறோம், எதுக்கு போடுறோம் அப்படின்னு பெரும்பகுதியா வந்து பார்த்தீங்கன்னா தாய்மாமன்களா இருக்கிறவங்களுக்கும் தெரியறதில்ல தான், வெளிப்படையா தான் நான் சொல்றேன். தெரிந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையா சொல்லிடுவாங்க. தெரியாம இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா தாய்மாமன்கள் அது எதுக்கு போறோன்னே தெரியாது. அக்கா கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போட சொல்லிச்சுடா, ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா போறேன்டா, வேற என்னடா வந்து பார்த்தீங்கன்னா பண்றது அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டு ஈஸி கோயிங்ல போயிடுவாங்க. அதனால அந்த போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் செய்யற இடத்துல இருக்கிற கல்யாண மாப்பிள்ளை கூட அது தெரியாது, புரியுதுங்களா? அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும், புரியுதுங்களா? திருமண முறையில வந்து நமக்கு வந்து இந்த பூணூல் அணிகிற அந்த வழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதுவும் வெள்ளியிலான வந்து பார்த்தீங்கன்னா பூணூல் அணிகிறாங்க. பல இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா வசதி வாய்ப்போடு இருக்கிற வன்னியர்கள் வந்து தங்கத்தாலான வந்து பார்த்தீங்கன்னா பூணூலை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு திருமணம் பண்றவங்களும் இருக்கிறாங்க. அதாவது அந்த அந்த சின்னதா இலை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போடப்படுகின்ற வெள்ளிக்கு பதிலாக வந்து தங்கத்தையே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பூணூல் அணிகிற சொந்தங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வன்னிய சத்திரியர்களும் இருக்காங்க. அது ரொம்ப ரேரஸ்ட். ஆனா மேக்சிமம் வெள்ளியிலான வந்து பார்த்தீங்கன்னா பூணூலை வந்து அணிகிறாங்க. அதுக்கு அடுத்த கட்டமா வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஈம சடங்குல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூணூலை வந்து பார்த்தீங்கன்னா அணியிரும். நம்மளுடைய ஈம சடங்கு இறுதியில வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரியத்துல நம்ம யாகம் வளர்த்து நம்ம அந்த சடங்கு முறையை முன்னோர்களுக்கு செஞ்சுட்டு இருக்கும்போது வந்துட்டு இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து அந்த ஈம சடங்குடைய அதாவது தகப்பண்ணையில இருந்தவங்க யார் வந்து முன்னாடி உட்கார்றாங்களோ அவங்களுக்கு பூணூல் வந்து பார்த்தீங்கன்னா போடுவாங்க. பருத்தியிலான அந்த பூணூல், அதாவது பருத்தி ஆடையில, அதாவது பாத்துக்குங்க இது மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா பூணூல் வந்து பார்த்தீங்கன்னா அணிந்துதான் அவங்களுக்கு வந்து ஈம சடங்கு செய்வாங்க. ஒருவேளை வந்து பூணூல் வாங்கிட்டு வராத பட்சத்துல வந்து அங்க புது துண்டு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் துண்டு வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த துண்டை வந்து பார்த்தீங்கன்னா கிழித்து வலதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இடதுபுறமாக வந்து அவங்களுக்கு வந்து அதை கட்டி விட்டுருவாங்க, முடிச்சு போட்டு கட்டி விட்டுருவாங்க. கட்டி விட்டு இப்படி போட்டு விட்டுருவாங்க. போட்டு விட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து செய்வாங்க. அது வந்து ஒரு பூணூல் தான். அப்படியாப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா கலாச்சாரம் நம்ம வந்து ஈம சடங்குல செஞ்சுட்டு இருக்கிறோம். மற்றபடி அன்றாட வாழ்க்கையில வந்து நம்ம தினம்தோறும் வந்து பார்த்தீங்கன்னா அதை பயன்படுத்துறோமா அப்படின்னு கேட்டா பெரும்பகுதியா வன்னிய சத்திரியர்கள் அதை கைவிட்டுட்டாங்க. ஏன் கைவிட்டோம் அப்படின்னா அதற்கு பல விஷயங்கள் சொல்லலாம். இந்த திராவிட கட்சி வந்து வந்த பின்னாடி பூணூல் போடுறதுலாம் மிகப்பெரிய வந்து மட்டமான வந்து செயல் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து திராவிட இயக்கங்கள் வந்து சொன்னதுடைய விளைவாக வன்னியர்கள் வந்து ஓ இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் நம்ம போட்டுக்கிட்டு தெரியணுமா அப்படின்ற எண்ணத்தாலையும் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பூணூல் போட்டுட்டு இருக்குங்க ஆச்சாரமா வந்து இருக்கணும். அந்த ஆச்சாரம் இல்லாம போச்சு அப்படின்னா எப்படி நீங்க பூணூல் போடுறீங்க, வன்னிய சத்திரியர்கள் வந்து மாமிசம் சாப்பிட்றீங்க, நீங்க எப்படி வந்து பூணூல் போடுறீங்கன்ற அந்த விஷயத்தெல்லாம் சொல்லப்படும் போது வன்னியர்கள் தானாகவே வந்து அந்த விஷயத்த கைவிட்டுட்டாங்க. புரியுதுங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த 50-60 வருட காலத்துலதான், இந்த 50-60 வருட காலத்திலேயே எனக்கு தெரிஞ்சு என்னுடைய முப்பாட்டன்கள் எல்லாம் பூணூல் அணிந்து இருக்காங்க. பூணூல் அணிந்து வந்து அவங்களுடைய தவ வாழ்க்கையை வந்து வாழ்ந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கிற உங்களுடைய பாட்டனார் முப்பாட்டனருடைய வந்து விஷயத்துல கேட்டு பாத்தீங்கன்னா
இதெல்லாமே வந்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் பண்ணியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய தகப்பனார் அந்த வயசுல இருக்கவங்க வந்து பெரும்பகுதியா பூணூல் அணியறது இல்ல. நமக்குமே திருமண சடங்கு முறையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இறுதி சடங்குல மட்டுமே வந்து இந்த விஷயத்த பூணூல் அணிந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருவாங்க. ஏன்னா சத்திரியர்களுக்கு பூணூல் அணியாம திருமணமும் பண்ணக்கூடாது, சத்திரியர்களுக்கு பூணூல் அணியாம இறுதி காரியமும் செய்யக்கூடாது. அது நம்முடைய குல வழக்கம். அப்படி மீறி நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் அப்படின்னு நமக்கு வந்து மனு தர்மம் சொல்லுது. சத்திரியர்களுக்கு வந்து அந்த தர்மம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இதை ஏன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நம்ம முன்னோர்கள் போல பூணூல் போடாம இருக்குன்ற அந்த சிந்தனை வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வன்னியர்களுக்கு எழுந்திருக்குன்னு தெரியல. ஒருவேளை எழுந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வன்னியர்கள் வந்து ஏன் நம்ம வந்து பூணூல் போட்டோன்னா நம்ம மாமிசம் சாப்பிடாம போயிடுவோமே, மாமிசம் சாப்பிடாம வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணுமே அப்படின்னு வந்து பலர் வந்து பார்த்தீங்கன்னா அச்சப்படுறாங்க. நான் வெளிப்படையா சொல்றேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூணூல் வந்து 10 வருஷமா போட்டுட்டு இருக்கேன். புரியுதுங்களா? என்னுடைய வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 23 வயசுல வந்து நான் அந்த பூணூலை வந்து தாங்கினேன். ஏற்கனவே சத்திரியர்களுக்கு வந்து 7 வயதுல இருந்தே வந்து நம்மளுக்கு 16 வயசுல பிரம்மச்சாரியம், அந்த பிரம்மச்சாரியத்தை வந்து நம்ம கடைபிடிக்க வந்து பார்த்தீங்கன்னா 7 வயசுல இருந்து 16 வயசு வரைக்குமே பிரம்மச்சாரியத்தோட வந்து பார்த்தீங்கன்னா பலனாக வந்து நம்ம திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரம்மச்சாரியம் தான். இன்னைக்கு நம்மளுக்கு வந்து அந்த திருமணம் ஆகிறதுக்கு 30 வயசு தொட்டுருது. ஆனா அந்த காலத்துல அரசர்களா வாழும்போது நம்மளுக்கு வந்து முடிசூட்டப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா பட்டத்து இளவரசர்களாக வந்து நம்ம 7 வயசுல இருந்து 16 வயசுல வந்து பார்த்தீங்கன்னா இருப்போம். அந்த பட்டத்து இளவரசர்களாக வன்னியர்களை வந்து பார்த்தீங்கன்னா முடிசூடும் போதே நம்மளுக்கு வந்து பூணூல் வந்து அணிவிச்சிருவாங்க. பிரம்மச்சரியத்துடைய காலகட்டம் அது. அப்பொழுதே நமக்கான வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து விஷயங்களும் நம்மளுக்கு வந்து ஏற்பட தொடங்கிடும். புரியுதுங்களா? ஏன்னா இந்த முப்பொறி நூல் வந்து பார்த்தீங்கன்னா 3 விஷயத்தை வந்து நம்மளுக்கு வந்து ஏற்படுத்தும். அதாவது வந்து 3 குணங்கள் வந்து எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனுக்குள்ள இருக்கும். அந்த 3 குணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சத்வ, ராஜச, தாமச. சத்வ குணம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கருணையோட இருக்கிறது. ராஜச குணம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தப்புன்னு தெரிஞ்சா பட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தாமச குணம், புரியுதுங்களா, தப்பான எண்ணங்களோட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது. இந்த 3 குணங்களுமே ஒவ்வொரு வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனுக்குள்ளேயும் இருக்கும். அந்த குணங்களை நம்ம சீர்படுத்தி நேர்படுத்தி எது சரி எது தப்பு, எந்த இடத்துல நாம வந்து கருணையா இருக்கணும், எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கையை நீட்டணும், எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யை சொல்லணும். அதாவது கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லியிருக்கிறாரு, நாம சொல்ற ஒரு பொய் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை காப்பாத்துது அப்படின்னா அது தர்மமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நம்மளை காப்பாத்துறதுக்காக பொய் சொல்றதுக்கு பேர் தர்மம் கிடையாது. நாம சொல்ற ஒரு பொய் ஒரு நல்லவனை காப்பாத்தோம் அப்படின்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த வந்து பார்த்தீங்கன்னா பொய். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செய்யலாம் அப்படின்னு வந்து கிருஷ்ணர் சொல்லியிருக்கிறார். நமக்கான பொய்கள் சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? இதை புரிஞ்சுக்கணும். இந்த 3 குணங்களும் வந்து பண்ண இருக்கு. அதை தாண்டி வந்து முப்பெரும் தேவர்களா வந்து பண்ண சொல்லப்படுகின்ற சிவபெருமான், விஷ்ணு, பிரம்மாவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த முப்பொறி நூலும் வந்து பண்ண குறிப்பிடும். அதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு அக்னி, சூரிய, சந்திர அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 குலங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முப்பொறி நூல் வந்து பண்ண உணர்த்தும். இதையெல்லாம் தாண்டி 30 தேவிகளா இருக்கிற நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி, லக்ஷ்மி, வந்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதி, இவங்களுடைய குணங்களையும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும். இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த முப்பொறி நூல் வந்து நமக்கு 7 வயசுல இருந்து 16 வயசுல பிரம்மச்சாரிய காலத்தில் நம்ம போடப்படும் போது நம்மளுக்கு ஏற்படுத்தும். ஆனா நம்ம இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல விட்டுட்டோம், நம்ம செய்யறதில்ல. அதனால இப்பொழுது நீங்க பிரம்மச்சாரியா இருந்து வந்து முப்பொறி நூல் போட்டீங்கனாலும் உங்களுக்கு இப்போது இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூணூல் வந்து இதற்கான வேலைகளை வந்து பார்த்தீங்கன்னா செய்ய ஆரம்பிக்கும். இதுல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தோட வந்து பார்த்தீங்கன்னா இறந்திருப்பாங்க. புரியுதுங்களா? ஏதோ ஒரு மனக்குறையோட இறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க செஞ்சுட்டு போன நல்ல கர்மா கெட்ட கர்மாவை யார் அந்த குடும்பத்துல அந்த வம்சத்துல வந்து பார்த்தீங்கன்னா பூணூல் அணியிறாங்களோ அவங்க அதை சுமப்பாங்க. அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நல்லது கெட்டது வந்து சேரும். நல்லதா இருந்தாலும் வந்து சேரும், கெட்டதா இருந்தாலும் வந்து சேரும். புரியுதுங்களா? இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒட்டுமொத்த அந்த பரம்பரைகளை ஒட்டுமொத்த பேருமே பூணூல் அணிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த நல்ல கர்மா கெட்ட கர்மான்றது பிரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருக்கும் வந்து போய் சேரிமை ஒழிய அதுல யாருமே அணியல. அந்த பரம்பரையில ஒரே ஒருத்தர் தான் அணிஞ்சிருக்கீங்க, அணிய போறீங்க அப்படின்னா ஏற்கனவே சொல்லிடுறேன், நீங்க உங்களுடைய முன்னோருடைய வந்து நல்ல தர்மங்கள் எதுவா இருந்தாலும் உங்களோட வந்து சேரும். கெட்ட வந்து ஏதாவது செஞ்சிருந்தாலும் அதுவும் வந்து உங்களோட வந்து சேரும். புரியுதுங்களா? அதனால பூணூலை வந்து பார்த்தீங்கன்னா வன்னிய குல சத்திரியர்கள் வந்து பயப்படாம வந்து அணியலாம். நான்லாம் 10 வருஷமா வந்து இந்த பூணூலை வந்து அணிஞ்சிருக்கு. புரியுதுங்களா? இதனால எந்த ஒரு வந்து பார்த்தீங்கன்னா பெரும் நன்மையும் வந்து நடக்கலையா அப்படின்ற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் கேட்டீங்கன்னா எனக்கு பல நன்மைகள் நடந்திருக்கு. என்னால வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உணர முடிஞ்சிருக்கு. பல கர்மாக்களை வந்து பார்த்தீங்கன்னா உணர முடிஞ்சிருக்கு. அது நல்ல கர்மா கெட்ட கர்மா ரெண்டுத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா உணர்ந்திருக்கேன். தவறுகளை வந்து பார்த்தீங்கன்னா நிதானமா வந்து மேற்கொண்டிருக்கிறேன். பெரும்பகுதியா கோவப்பட்ட நான் வந்து பார்த்தீங்கன்னா நிதானத்தோட வந்து பார்த்தீங்கன்னா
ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகுறேன். புரியுதுங்களா? இது எல்லாமே எனக்கு இந்த குணம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுவதற்கான மிக முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பூணூல் வந்து இருந்திருக்கு. இதுவே நம்மளுக்கு ஒரு 7 வயசுல இருக்கிற ஒரு ஆண் பிள்ளைக்கு ஒரு 16 வயசுக்குள்ள பிரம்மச்சாரியத்தோடு இருக்கும்போது இந்த விஷயத்த நம்ம அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு நிதானம் வரும், எவ்வளவு ஞானம் வரும், எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வரும். இதையே வன்னியகுல சத்திரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டோம். வெறும் மாமிசன்ற வந்து பாத்தீங்கன்னா ஒற்றை காரணத்துக்காக. இன்னைக்கு பூணூல் அணியுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அடுத்த வாரத்தை கேட்கிற ஒட்டுமொத்த வன்னியர்களும் கறி சாப்பிடலாமா, மாமிசம் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்றாங்க. அப்படி உங்களுக்கு ஐயம் இருக்கு அப்படின்னா பூணூல் வந்து பாத்தீங்கன்னா அணிந்துக்கிட்டு நம்ம மாமிசம் சாப்பிடலாம். ஆனா அதற்கு சில கட்டுப்பாடுகளும் உண்டு. புரியுதுங்களா? ஏன்னா சத்திரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாகுபலி படத்துல போவீங்க. அதாவது ஒரு பன்றி வந்து நெல்வயல்களை வந்து சேதப்படுத்திக்கிட்டே இருக்குன்னு வந்து ஒரு விஷயம் வரும்போது அதை வேட்டையாட வந்து பாத்தீங்கன்னா குமாரவர்மன் போவான். அவனோட வந்து பாத்தீங்கன்னா பாகுபலியா சொல்லப்படுகின்ற பிரபாசம் போவாங்க. போய் வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்த, அதாவது அந்த பன்றியை வந்து வேட்டையாடுவாங்க. இப்படி வேட்டையாடுற வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரும் விஷயத்த வந்து வன்னியகுல சத்திரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா அரசர்களை ஆளும்போது நம்ம செஞ்சிருக்கோம். புரியுதுங்களா? அப்படி செய்யும் போது அந்த வேட்டையாடப்படுற விலங்கு வந்து பாத்தீங்கன்னா அதோடைய ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னா சத்திரியர்கள் யார் வேட்டையாடுறாங்க ஒரு பங்கு கறியை வந்து அவங்க சாப்பிடணும். அது ஒரு பீஸா கூட இருக்கட்டும். அது செய்ய வேண்டிய கடமைன்னு ஒண்ணு இருக்கு. அது தர்மம். அந்த தர்மத்தை வந்து சத்திரியர்கள் செய்தே தீரணும். அப்போது வந்து பூணூல் அணிந்துதான் அதை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த நம்மளுக்கு புறநானூற்று பாடல்கள் வந்து நம்மளுக்கு வெளிப்படையா சொல்லுது. புரியுதுங்களா? இப்படி விஷயம் இருக்கு. ஆனா இதுல கட்டுப்பாடு இருக்கு. மாமிசம் சாப்பிடுவதற்கு குறிப்பிட்ட நன்னாள்ல வந்து நம்ம வந்து மாமிசம் தொடவே கூடாது. குறிப்பா அமாவாசையில நம்ம சாப்பிடக்கூடாது, பௌர்ணமியில வந்து சாப்பிடக்கூடாது, பிரதோஷ நாள்ல வந்து சாப்பிடக்கூடாது, ஏகாதசி நாள்ல சாப்பிடக்கூடாது, கிருத்திகை நாள்ல வந்து சாப்பிடக்கூடாது. புரியுதுங்களா? அது எந்த நாள்ல வந்தாலும் சாப்பிடக்கூடாது. புரியுதுங்களா? அதே போல குலதெய்வத்துக்கு வந்து நீங்க வந்து விரதம் இருக்கிறீங்க, அது ஒரு நாளை நான் வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த நாளையும் நீங்க வந்து மாமிசம் உண்ணக்கூடாது. புரியுதுங்களா? இதுதான் வழக்கம், இதுதான் குல வழக்கம். மாமிசம் வந்து பாத்தீங்கன்னா பூணூல் அணிஞ்சுக்கிட்டு சாப்பிடவே கூடாதுன்னு கிடையாது. ஆனா முதல் முறையாக நீங்க பூணூல் அணியிறீங்க அப்படின்னா 48 நாளைக்கு வந்து நீங்க மாமிசம் தொடக்கூடாது. அது மட்டும் கட்டுப்பாடு இருக்கு. மிக சிரமமான வந்து ஒரு கட்டுப்பாடு தான் உங்களுக்கு, மாமிசம் சாப்பிட்றவங்களுக்கு. ஆனா இந்த 48 நாள் நீங்க வந்து அதை கடைபிடிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய முன்னோர் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு போன அவங்க ஒரு நல்ல தர்மம் வந்து செஞ்சிருந்தாங்கன்ற அந்த தர்மம் வந்து சுமக்கிற ஒரு பெரும் பாக்கியம் உங்களுக்கு வந்து சேரும். அந்த பூணூல் வந்து பாத்தீங்கன்னா அந்த 48 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீங்க இந்த கட்டுப்பாடோட இருந்தா. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. பூணூலோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்ந்த விஷயங்கள் இருக்கு, நம்ம வரலாறு இருக்கு. நாம இதெல்லாம் விடுத்துதான் வாழ்றோம். இதை மீண்டும் வந்து கையில் எடுத்து ஒவ்வொரு வன்னியகுல சத்திரியர்களும் வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் அதை உங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய காலச்சக்கரத்தோடைய வந்து விஷயத்துக்குள்ள பூணூல் வந்து உடம்புல அணியணும் அப்படின்னு சொல்லிக்க விரும்புறேன். வன்னியகுல சத்திரியர்களுக்கு வந்து பூணூல் அணியறதுல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா, ஏதாவது வந்து டவுட்ஸ் இருந்தா நீங்க நேரடியா வந்து விமலவர்மனுக்கு தொடர்பு கொண்டே பேசலாம். ஸ்கிரீன்ல வந்து என்னுடைய நம்பர் வந்து கொடுக்குறேன். நீங்க தாராளமா வந்து கூப்பிட்டு உங்க குடும்பத்துல வந்து பெற்றோர்கள் இது வேண்டாம், தாய் வந்து வேண்டாம், தகப்பனார் வந்து வேண்டாம், இதனால வந்து பல பிரச்சனைகள் வந்து ஏற்படக்கூடும் அப்படின்ற ஒரு பயத்தை ஏற்படுத்துறாங்க அப்படின்னா நீங்க தாராளமா வந்து விமலவர்மனை தொடர்பு கொண்டு பேசலாம். புரியுதுங்களா? உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் வந்து மாமிசம் உண்ணக்கூடாது, என்ன மாதிரியான வந்து பிரச்சனைகளை உங்களால வந்து மேற்கொள்ள முடியும். அதாவது வந்து பூணூல் போட்ட பின்னாடி நல்லது மட்டுமே நம்மளுக்கு நடக்காதுங்க. நம்முடைய முன்னோர்கள் கெட்டதை வந்து செஞ்சிருந்தாங்களோ அதுக்கான கர்மா வந்து தீர்க்கிற இடத்துல நம்ம தீர்த்துட்டு போனா மட்டும்தான் நம்மளுடைய பிள்ளைகள் வந்து நல்லா இருப்பாங்க, நல்ல வளமாக வந்து செழிப்பா வந்து இருப்பாங்க. நாமும் வந்து நம்மளுடைய அந்த முன்னோர்கள் வந்து விட்டுட்டு போனா அந்த கெட்ட கர்மாக்களை நம்மளுடைய ஒவ்வொரு தலைமுறையா வந்து யாருக்குமே வந்து கொடுக்காம அப்படியே விட்டுட்டு போனோம் அப்படின்னா நம்ம குடும்பம் வந்து ஏதோ ஒரு ரூபத்துல எந்த ஒரு முன்னேற்றத்தையுமே வந்து அடையாமத்தான் ஒரே இடத்துல நிற்கும். இந்த பூணூல் வந்து ஏன் வந்து விமலவர்மன் வந்து தொடர்ச்சியா வலியுறுத்துறேன் அப்படின்னா சொல்றேன் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களுடைய நல்ல கெட்ட கர்மாக்களை வந்து தீர்க்கிற இடத்துல வந்து பூணூல் இருக்கு. புரியுதுங்களா? சத்திரியருடைய பூணூல் இருக்கு. அந்த கெட்ட கர்மாக்களை தீர்த்து வந்து நல்ல கர்மாக்களை நம்முடைய அடுத்த தலைமுறை கொடுத்துட்டு போறதுதான் நம்மளுடைய தலையாய கடமையா இருக்கணும். நம்ம பிள்ளைகளை பெற்றுட்டோம் அப்படின்னா நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு கல்வி, பொருளாதாரம், வேலை வாய்ப்பு, நல்ல ஒரு வசதியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்குல்ல நம்மளுக்கு. அந்த எண்ணத்தை வந்து நமக்குள்ள இருக்கு அப்படின்னா நம்ம முன்னோர்கள் வந்து என்ன மாதிரியான நிலத்தை கட்டத்தை பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது இல்ல. அதை நாம தீர்க்கணும், நம்ம பிள்ளைகளை வந்து நல்லபடியா வந்து அடுத்த தலைமுறை உருவாக்கணும் அப்படின்னா பூணூல் வந்து மிகப்பெரிய ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை வந்து நாம
சத்திரியர்களா வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு இந்த முறை ஆவணி வட்டத்துல பெரும்பகுதியா வந்து பெரும் திரளா வன்னிய குல சத்திரியர்கள் வந்து கலந்து கொண்டு வந்து அணிந்து கொள்ளுங்கள். அது மிகவும் நல்லது. அதுல டவுட்ஸ் இருந்ததுன்னா விமல்வர்மனை தொடர்பு கொள்ளுங்க, நான் பேசுறேன். புரியுதுங்களா? எந்த ஒரு தயக்கமும் இல்லாம வந்து இதை செய்யுங்க. பயப்படவே பயப்படாத. சத்திரியனா பிறந்திருக்கணும். 10 வருடங்களுக்கு மேலாக வந்து பூணல் வந்து அணிஞ்சிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? பல நல்லது கட்டத்தை வந்து நான் வந்து சந்திச்சிருக்கேன். ஆம், வரத்தான் செய்யும். அதை எதிர்கொள்வது தான் வந்து நம்மளுடைய பெரும் கடமை, நம்மளுடைய சத்திரிய கடமை. அதுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு ரூபத்திலையும் நம்மளுடைய வீட்டில் இருக்கவங்க கூட பயப்படக்கூடாது. புரியுதுங்களா? இதனால தான் பூணூல் போட்டதுனால தான் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஆம், என் முன்னோர் வந்து ஏதோ ஒரு தவறை பண்ணியிருக்காங்க. இல்ல நானும் வந்து தெரிஞ்சும் தெரியாமல வந்து தவறு பண்ணியிருக்கேன். ஏன் நம்மளுடைய மனைவியே வந்து தெரிஞ்சோ தெரியாமல தவறு பண்ணியிருந்தாங்களா, அதையுமே நம்ம சுமப்போம். அந்த வந்து தர்மத்தையும் நம்ம வந்து சுமப்போம். அந்த வந்து கெட்ட கர்மாக்களையும் நம்ம சுமப்போம். புரியுதுங்களா? தாலி கட்டுறது வெறும் விஷயம் மட்டும் கிடையாதுங்க. மனைவியோட அனைத்து விஷயங்களுக்குள்ள நமக்கு பங்கு உண்டு. பூணல் வந்து பிரம்மச்சாரியா வந்து 3 முப்பரி நூல் வந்து போட்டுட்டு இருக்காங்கன்னா, அதுக்கு பின்னாடி திருமணமானவங்க வந்து 2 முப்பரி நூல் வந்து பதிவு பண்ணணும் உடம்புல. புரியுதுங்களா? அதுல ஒன்று வந்து நமக்கு, நம்மளுடைய கர்மாவுக்கு, இன்னொன்று வந்து மனைவிக்கான வந்து கர்மாவை நாமே வந்து சேர்த்து சுமப்போம். அவங்க நல்லது செஞ்சாலும் நம்மளோட வந்து நமக்கு அது வந்து காட்டும், அவங்க கெட்டதை செஞ்சாலும் நமக்கு காட்டும். இப்படி ஏகப்பட்ட வந்து விஷயங்கள் வந்து பூணூலால நம்மளுடைய குடும்பத்துக்கும் நம்மளுடைய விஷயத்துக்கும் நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கும் இருக்கு. அதனால வன்னிய குல சத்திரியர்கள் வந்து இந்த பூணூல் அப்படின்றது சும்மா விளையாட்டை நினைக்க வேண்டாம். இது நம்மளுடைய வாழ்வாதாரத்தை மட்டும் கிடையாதுங்க, அனைத்து விஷயத்திலும் நம்மளை வந்து அடுத்த தலைமுறையை நல்ல வழியில வந்து கூட்டிட்டு போயிடும். அதனால முடிந்த அளவுக்கு பூணூல் அணியுங்க. அதுல ஏதாவது டவுட் இருந்தா விமல்வர்மன் நான் இருக்க, நீங்க தொடர்பு கொள்ளுங்க, பேசுங்க. அதுல வந்து விளக்கத்தை வந்து கேட்டுக்கிட்டு நீங்க அதன்படி வந்து பயணப்படுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். விமல்வர்மன் கிட்ட கேட்கலனாலும் இந்த சமூகத்துக்குள்ள எத்தனையோ வந்து வன்னிய குல சத்திரியர்கள் வந்து தொடர்ச்சியா பூணூல் அணிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க கிட்டே வந்து நீங்க தொடர்ச்சியா இந்த விஷயத்தை பத்தி பேசலாம், கேட்கலாம், கேட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க. வன்னிய குல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னிய குல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் அடுத்த ஒரு நல்ல காணொளியில உங்களை நான் சந்திக்கிறேன். பள்ளி பையன்